பெரிக்காத்தான் தலைவர் முகைதீன் யாசின் சமீபத்தில் மற்ற கட்சி தலைவர்களுடன் நடத்திய கூட்டத்தில் பாஸ் கட்சிக்கு இறுதி நேரத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டதால் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும், அனுபவமிக்க தலைவரான முகைதீனை பாஸ் கட்சி நம்புவதாகவும் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் விளக்கமளித்துள்ளார். பெரிக்காத்தானில் பிர்சாத்து கட்சியை விடவும் பாஸ் கட்சிக்கு அதிகமான சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் கைவசம் உள்ளது என்றாலும், முகைதீனின் பெரிக்காத்தான் தலைமையில் இருந்து பாஸ் கட்சி விலகும் எண்ணம் இல்லை என்று துவான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பெரிக்காத்தான் தலைவர் முகைதீன் என்பதில் பாஸ் கட்சிக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்றும், ஆனால் பாஸ் கட்சி இதுவரை பிரதமர் வேட்பாளராக தனி நபரை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்நோக்கியது கிடையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த பொதுத் தேர்தலில் பெரும்பான்மை நாடாளுமன்றத்தை வெல்லும் நோக்கத்திற்காக மட்டுமே பாஸ் கட்சி செயல்பட உள்ளது என்றும், பெரும்பான்மைக்கு பிறகு பிரதமர் யார் என்பதை பெரிக்காத்தான் தலைமை குழு முடிவு செய்யும் என்றும் துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறினார். கூட்டணி கட்சிகளான பெர்சாத்துவும் பாஸ் கட்சியும் நல்ல புரிந்துணர்வுடன் இருக்கிறோம் என்றும், இரு கட்சிகளின் தலைமையும் நேர்மையுடன் இருப்பதையும் வெளிப்படையாக இருப்பதையும் தாங்கள் உறுதி செய்கிறோம் என்றும் அவர் கூறினார். ஆசியாவில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பேணுவதற்கு கட்டுப்பாடு மற்றும் பரஸ்பரம் அவசியம் என்பதை நினைவூட்டி, பெரிய சக்திகளுக்கு இடையே பாலமாக செயல்பட மலேசியாவுக்கு பொறுப்பு உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சீனாவிற்கான தனது பயணத்தின் போது ஒரு சொற்பொழிவை நிகழ்த்திய அன்வார், பிராந்தியத்தின் வெளிப்படை தன்மை மற்றும் பாதுகாப்பை வடிவமைப்பதில் பெரிய நாடுகள் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை வகிக்கும் அதே வேளையில் சிறிய நாடுகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று அவர் கூறினார். பொருளாதார இயக்கத்திற்கு மட்டுமல்லாமல் ஆசியாவின் எதிர்காலம் திறந்த, நிலையான மற்றும் பன்முக தன்மையை மதிக்கும் நம்பிக்கைக்காகவும் ஆசியான் நாடுகள் சீனாவை நோக்குகிறது என்று அவர் கூறினார். மலேசியா போன்ற நாடுகள் காலங்களாக செயல்படுவது கட்டுப்பாடு மற்றும் பரஸ்பரம் அமைதியின் நங்கூரங்கள் என்பதை பெரிய சக்திகளுக்கு நினைவூட்டுவது என்று சீனாவின் பழமையான நவீன பல்கலைக்கழகமான தியான்ஜின் பல்கலைக்கழகத்தில் ஒரு பொது விரிவுரையில் அவர் கூறினார். அன்வார் நேற்று சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஷங்காய் SCO உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள 4 நாள் பயணத்தை தொடங்கினார். இது 2022 நவம்பரில் பதவியேற்றதில் இருந்து அன்வாரின் 4வது சீன பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. 2ஆம் உலகப் போரின் போது 80வது ஆண்டை நிறைவை குறிக்கும் வகையில் செப்டம்பர் 3ஆம் தேதி தியானன்மென் சதுக்கத்தில் நடைபெறும் அணிவகுப்பிலும் அன்வார் கலந்து கொள்ள உள்ளார். கோலத்திரங்கானு நெடுஞ்சாலையில் டுங்கூன் நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனம் தீயில் முழுமையாக கருகியது. நேற்று நண்பகல் டுங்கூன் நாடாளுமன்ற உறுப்பினரான வான் ஹசான் முகமது ரம்லி தனது மனைவியுடன் டொயோட்டா வெல்ஃபேர் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வாகனத்தில் இருந்து தீ பரவியதாக நம்பப்படுகிறது. நண்பகல் 12:47 மணிக்கு தீ விபத்து குறித்து திரங்கானு தீயணைப்பு மீட்புத்துறை அவசர அழைப்பை பெற்றதாக அதன் உதவி இயக்குனர் ரொஹாயா ஜமீல் தெரிவித்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த 10 தீயணைப்பு அதிகாரிகள் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தியதாகவும், தீ பரவும் முன்னரே டுங்கூன் நாடாளுமன்ற உறுப்பினரான வான் ஹசான் முகமது ரமிலி தனது மனைவியுடன் பாதுகாப்பாக வாகனத்தில் இருந்து வெளியேறியதாகவும் திரங்கானு தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குனர் ரொஹாயா ஜமீல் கூறினார். இந்த தீ விபத்தில் எந்த ஒரு தரப்பினருக்கும் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும், நண்பகல் 1:17 மணிக்கு தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாகவும், வாகனம் முழுமையாக தீயில் கருகியதாகவும் ரொஹாயா ஜமீல் கூறினார். மலேசியாவின் 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமெரிக்கா வாழ்த்து தெரிவித்துள்ளது. அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ, அமெரிக்காவும் மலேசியாவும் பல தசாப்தங்களாக அமைதி, பாதுகாப்பு மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் பகிரப்பட்ட மதிப்புகளின் அடிப்படையில் வலுவான மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை அனுபவித்து வருவதாக கூறினார். தாய்லாந்து மற்றும் கம்போடியாவிற்கு நீடித்த போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கான அண்மைய மலேசியாவின் ஒத்துழைப்பில் இந்த கூட்டாண்மை பிரதிபலித்ததாகவும், எதிர்காலத்தில் இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவது குறித்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நாம் திட்டமிடும் போது நமது உறவுகளை ஆழப்படுத்த தாம் ஆவலுடன் காத்திருப்பதாக அவர் கூறினார். இந்த மைல் கல்லை குறிக்கும் போது அமெரிக்காவின் அன்பான வாழ்த்துகளுடன் மலேசியாவின் அனைத்து மக்களுக்கும் எதிர்வரும் ஆண்டு வளமான ஆண்டாக அமைய வாழ்த்துவதாக ரூபியோ இன்று கோலாலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதம் டிக்டாக் விண்ணப்பம் மூலம் போலி பகுதி நேர வேலைகளை வழங்கும் கும்பலிடம் சிக்கி 52 வயது பெண் ஒருவர் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரிங்கிட் இழந்துள்ளார்.
ஆகஸ்ட் 1ஆம் தேதி அந்த பெண் செயலி மூலம் ஒரு நபரை தொடர்பு கொண்டதாகவும், பின்னர் நிறுவப்பட்ட மின் வணிக தளத்தை நகலெடுக்கும் இணைப்பு மூலம் பகுதி நேர வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியதாக பகாங் காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ யஹயா உஸ்மான் தெரிவித்தார். ஆர்டர்களுக்காக முன்கூட்டியே பணம் செலுத்துமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் பின்னர் 4 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் 16 பரிவர்த்தனைகளை மேற்கொண்டதாகவும், அது தனது சொந்த சேமிப்பில் இருந்து 2,99,646 ரிங்கிட் மதிப்புடையது என்றும், ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வருமானத்தை தம்மால் பெற முடியவில்லை என்றும் அவர் கூறினார். தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிப்பவர்கள் உடனடியாக 997 என்ற எண்ணில் தேசிய மோசடி மறுமொழி மையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஜொகூர் பாருவில் நேற்று மாற்றி அமைக்கப்பட்ட சைக்கிள்களில் குதூகலித்தவர்களுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையில் 16 பதின்ம வயது ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். நகர மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கையில் 11 முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாகவும், 16 சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஜொகூர் பாரு தென் பகுதி காவல்துறை துணைத் தலைவர் அஸ்ருல் ஹிஷாம் ஷஃபி தெரிவித்தார். பின்னர் பதின்ம வயதினரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் தங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்ய அழைக்கப்பட்டதாக அஸ்ருல் கூறினார். மீண்டும் இக்குற்றத்தை செய்தால் குழந்தைகள் சட்டம் 2001 கீழ் அலட்சியத்திற்காக சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் என்று பெற்றோருக்கு எச்சரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடந்த 8 நாட்களாக ஜொகூரில் ஏற்பட்டுள்ள தொடர்ச்சியான சிறிய நிலநடுக்கங்கள் அரசு அலுவலகங்கள், பாலங்கள் மற்றும் வீடுகள் உள்ளிட்ட கட்டிட கட்டமைப்புகளை கண்காணித்து பகுப்பாய்வு செய்வதற்கு இன்னும் விரிவான அணுகுமுறையை கோர நிபுணர்கள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கங்கள் பலவீனமானவை என வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஏற்படும் நிலநடுக்கங்கள் கட்டிடங்களில் படிப்படியாக விரிசல் ஏற்பட வழிவகுக்கும் என்று மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான UTM-இன் சிவில் பொறியியல் விரிவுரையாளர் ஜம்ரி ரம்லி தெரிவித்தார். முதல் நிலநடுக்கம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஆனால் பல பின் விளைவுகள் ஏற்பட்டால் விரிசல்கள் மேலும் பரவக்கூடும். இது முற்போக்கான விரிசல் என்று அழைக்கப்படுவதாக அவர் கூறினார். மக்கள் சாத்தியமான ஆபத்துகளுக்கு தயாராக இருக்கும் வகையில் தங்கள் வீடுகளில் விரிசல்களை எவ்வாறு கண்டறிந்து கண்காணிப்பது என்பது குறித்து குடியிருப்பாளர்களுக்கு கல்வி கற்பிக்க பொது விழிப்புணர்வு திட்டங்களையும் அவர் வலியுறுத்தினார். விண்வெளி கலை கலாச்சார மன்றத்தின் தேசிய தின கொண்டாட்ட நிகழ்வு மெரிடேக்கா கலை இரவு எனும் தலைப்பில் கிள்ளான் லைப்ரரி அரங்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆடல், பாடல், அதிர்ஷ்ட குலுக்கு என இரவை அழகாக்கி அசத்தலாக நடைபெற்ற இந்நிகழ்வில் காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹாஜா அலி, அவரின் நாடாளுமன்ற சிறப்பு அதிகாரி ராஜன் மணிகேசவன், ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் ப தியாகராஜன், புத்ரி தயாரிப்புகளின் நிறுவனர் டத்தோ AP சிவம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். விருந்துபசரிப்போடு நடைபெற்ற இந்நிகழ்வில் ஒவ்வொரு அங்கமும் மனதை கவர்ந்தது. நிகழ்வில் விண்வெளி கலை கலாச்சார மன்றத்தைச் சேர்ந்த 3 சிறப்பு செய்யப்பட்டது. அதிர்ஷ்ட குலுக்கும் வழங்கப்பட்டது. முதல் பரிசாக தங்க மூக்குத்தி வழங்கப்பட்டது. விண்வெளி கலை கலாச்சார மன்றம் ராஜராஜ சோழன் போன்ற நாட்டின் புகழ்பெற்ற பல கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறது என்று ஓம்ஸ் ப தியாகராஜன் கூறினார். அதேபோல் இம்மன்றத்தில் தலைவர் ச விஜயன் பல்துறை வித்தகர் என்பதோடு காலகட்டத்தில் தமிழக திரையில் நாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைக்க பெற்றவர். ஆனால் அப்போதைய இந்திரா காந்தி அம்மையாரின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக அந்த படம் வெளிவராமல் போனது என்று கூறினார். நிகழ்வில் பேசிய புத்ரி சிவம், தமது குடும்பத்தினரும் இக்கலை மன்றத்தில் அங்கம் பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பல நல்ல கலைஞர்களுக்கு வழிகாட்டியாக விண்வெளி கலை கலாச்சார மன்றம் விளங்குவதோடு பல்வேறு ஆக்ககரமான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாக பாராட்டினார். இறுதி வரை நிகழ்ச்சியில் இருந்ததோடு வணக்கம், நன்றி என தமிழில் பேசிய காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியை அலெக்சாண்டர் தொகுத்து வழங்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.